அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. சபையை முடித்து கலையும் பொழுது ஓத வேண்டிய துஆ. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடிய இயல்புள்ளவன். ஒரு சபையில் பலர் ஒன்று கூடி கலையும் பொழுது நம்மையும் அறியாமல் அங்கு ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அவற்றிற்கு பரிகாரம் தேடும் விதமாக இந்த பிரார்த்தனையின் வாசகம் அமைந்திருக்கிறது. திர்மிதி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 3355வது ஹதீஸிலிருந்து இதை அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக கற்றுக் கொடுத்த இந்த பிரார்த்தனையின் வாசகம்: சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். இறைவா, நீ தூய்மையானவன், உன்னை போற்றி புகழுகிறேன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. உன்னிடமே பாவமன்னிப்பு தேடுகிறேன், உன் பக்கமே மீளுகிறேன் என்பது இந்த பிரார்த்தனையின் பொருளாகும். அன்பிற்குரியவர்களே, இந்த பிரார்த்தனையை மனனம் செய்து கொண்டு சபையை முடித்து கலையும் பொழுது ஒவ்வொருவரும் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மக்களுக்கு மனப்பாடம் செய்து கொள்வதற்கு வசதியாக யாருக்கு இந்த பிரார்த்தனை மனனமாக இருக்கிறதோ அவர் சொல்லிக் கொடுக்க, மற்றவர்கள் இந்த வாசகத்தை சொல்லும் பொழுது தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பதன் மூலமாக மனனம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.